அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மற்ற வீடியோ மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஒரு தீவுக்கு பயணம் செய்ய போறோம். அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ண போறேன். ஏன் அப்படி த்ரில்லிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பயணம் வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. அதாவது அந்த தீவே வந்து ஒரு அட்லாண்டிக் ஓஷன்ல தான் இருக்கு. அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து டைட்டானிக் கப்பல், அதாவது மூழ்கின இடம். பெரிய பெரிய அலைகளும் ஆபத்தும் சூழ்ந்திருக்க ஒரு பகுதி தான். ஸோ நிலப்பகுதியிலேருந்து நம்ம அந்த தீவுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு பயணமே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே பாதையெல்லாம் நல்லா அப்படியே பெருசு பெருசாக போகுது. ரொம்ப கீழே சருவெல்லாம் இறங்குது. போட்டு பயங்கரமாக வந்துட்டு குலுங்குது. இவங்க இந்த ஆட்டத்தில் இவங்க ஒரு ஆட்டம் ஆடுறாங்கப்பா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஸோ பெனிஷ் வந்து போர்ச்சுகலில் ஒரு அழகான கடலோர பகுதி. இங்கேருந்து தான் எல்லா போட்ஸும் அந்த ஐலாண்டுக்கு கிளம்பிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இடத்துல தான் நம்ம போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அந்த ஐலாண்டை ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது 45 நிமிஷம் ஆகும். இங்கே அதிகமாக வந்து ஆட்கள் போக மாட்டாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 350 பேர் தான் வந்துட்டு அங்கே விடுறாங்க. ஏன்னா அங்கே நிறைய வந்து இந்த பறவைகள், நேச்சுரல் அனிமல்ஸ்லாம் அங்கே இருக்கிறனால அதை பாதுகாக்கணுன்றதுக்காக இவங்க வெறும் 350 பேரை மட்டும்தான் விடுறாங்க. அதுவும் இல்லாத இங்கே வந்து நிறைய காற்று, வேவ்ஸு அந்த மாதிரி நிறையா வர்றதுனால கொஞ்சம் பார்த்து கிளைமேட்லாம் பார்த்து பக்குவமாக கேர்ஃபுல்லாக தான் அனுப்புகிறாங்க எல்லாரையும். ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கெலாம் தனியாக போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கூட யாராவது தைரியமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள அடித்து பிடிச்சாவது கூட கூட்டிகிட்டு போயிடணும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கவங்க தான் பிரணேஷ் அண்ட் திவ்யா. போய் எப்படி இருக்குன்னு பாப்போம். அந்த ஐலாண்டுக்கு, தீவுக்கு போவோமா? போலாமே. ஓகே, எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். எங்களோட கப்பல் வந்து விட்டது. இதில் தான் நம்ம போகிறோம். விஎம்ஆர். ஆமாம், நம்ம போகிற போட்டோட ஏஜென்சி நேம் வந்து விஎம்ஆர். ஸோ நம்ம வந்து போட்டுக்கு போர்டாக போகிறோம். பெனிஷ்லேருந்து நம்ம அந்த தீவுக்கு கிளம்பிட்டோம். Não pode, ok. Está bem? Por enquanto. E quando passares o Cabo Carvoeiro, tens de sentar, está bem? Está bem. ஸோ நம்ம வந்து உட்காந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. போட்டு நவரப்போ ஏன்னா அலை அதிகமாக வருன்றாங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக போட்டை பிடிச்சாச்சு. போட்குள்ளே வந்த உடனே அவங்க கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, கீழே போய் கேபினில் சேஃபாக உட்காருங்க அப்படின்றது தான். ஆனால் நாங்கள் அப்போவே அப்படி இப்போலாம் சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கி விட்டுட்டு நாங்கள் அட்வென்ச்சரஸ் பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லி மேலே உட்காந்தோம். எங்கள் நிலைமையை நீங்களே பாருங்கள். ஏப்பா, நம்ம வந்து அட்லாண்டிக் கடல் கரையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டைட்டானிக் கப்பல் கவுந்த இடம். நாம கவராம இருந்தா சரி. ஐயோ, பயங்கர ஷேக்கு, பயங்கர அலை. கப்பல் அப்படியே டிங் டிங்னு ஆடுது. இந்த சைடு அந்த சைடும். எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. எல்லாரும் லைட்டா பீதியிலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ வாயவே திறக்கலையே. அதுவும் பிடிச்ச புடியாவே இருக்காரு. இவங்க இந்த ஆட்டத்தில் இவங்க ஒரு ஆட்டம் ஆடுறாங்கப்பா. இந்த மாதிரி ஆடினா ஒன்றும் தெரிஞ்சுக்காதுன்றாங்க. ஆனால் இந்த அம்மா நல்லா டான்ஸ் ஆடிட்டு உற்சாகப்படுத்திட்டு வருது.
பயங்கரமா நனைஞ்சாச்சு. ஓ நல்லா நனைஞ்சாச்சு எல்லாருமே. அப்பவே சொன்னாங்களே. வாங்க இப்ப கீழே போயிடுவோமா? நல்லா நனைஞ்சாச்சு. ஓ காட், அதுதான் பேக்லாம் நனைஞ்சு போச்சு. வாய்க்குள்ளெல்லாம் தண்ணி போயிருச்சா? ஏந்திரிக்கக்குள்ள பார்த்து ஏந்திரிக்கணும். கீழெல்லாம் ஈரமா இருக்கு, வழிக்கு விடுது. தண்ணி தண்ணி ஆயிடுச்சு கீழெல்லாம். ஓ காட், நனைஞ்சு போச்சு. ஆமா இப்பவே நம்ம பீச்ல குளிச்சாச்சு. அட்லாண்டிக் ஓஷன்ல குளிச்சிட்டோம். ஆமா, கப்பல்ல போறதுக்கு நம்ம இப்படி உக்காந்துட்டு போக வேண்டியதான நிலைமை. இருந்து இந்த ஐலாண்டு தெரியுதான்னு பார்ப்போம் கேமரால. ஒரு வழியா வந்தாச்சு விஜய். வந்து சேர்ந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்? ஒரு தீவுக்கு. தீவுக்கா? தீவோட பேர் என்ன? பெர்லிங்கஷ். ஸோ நம்ம வந்துட்டோம் இங்கே ஐலாண்டுக்கு, அதாவது தீவுக்கு. எல்லாம் இந்த தீவுக்கு போட்டில் இருந்து எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க ஜாமான்லாம். எல்லாம் இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த தீவில் வச்சு இங்கே மேலே எல்லாம் ஒரு இது ட்ரையரில் ஏற்றுறாங்க. இங்கேருந்து அப்படியே மேலே போகுது ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு. மக்கள் எல்லாம் வந்து மேலே எல்லாம் ஏறி எங்கேயோ போயிட்டுருக்காங்க இந்த தீவில். சைக்கிள் எதுவுமே கிடையாது இங்கே. நம்ம ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் இங்கே வந்தாகணும். எல்லாம் மேடு மேடாக ஏறுது பாருங்கள் பின்னாடி. எல்லாம் அப்படியே ஃபுல்லாக போக வேண்டியதான் இங்கேருந்து நடந்து. இந்த தீவில் பார்த்தீங்கன்னா நிறையா வெறும் என்ன சொல்கிறது, பாறையாக தான் இருக்குது. ஒரு மரம் இல்லை, செடி இல்லை, எதுவுமே இல்லை. நடையாக நடந்து தான் போகணும். இங்கே நடக்கலாமா? பயங்கர காற்று. உங்கள் தலைமுடியெல்லாம் வந்து அப்படியே பெப்பர் ஃபேன் இருக்குது. பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரம் ஹியர். இங்கே தான் நம்ம போட்டு ஏறணும். போட்டிலேருந்து இறங்கணும். இங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் ஏறிட்டோம் மேலே. ஓ காட், இங்கே வந்து எல்லாம் இந்த நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். கடல் கொள்ளையர்கள் படத்தில் மட்டும்தான் பார்த்துருப்போம். அவங்க உண்மையாலுமே வந்து இங்கே தாக்கின இடம் ஒன்று இருக்குது. அதை நம்ம இங்கே போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நல்லா கீழே பாதையெல்லாம் நல்லா அப்படியே பெருசாக போகுது. ரொம்ப கீழே சருவெல்லாம் இறங்குது. கீழே இருந்து மேலே ஏறுறவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க, ஏற முடியாமல். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல் கொள்ளையர்கள் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் தாக்கின இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அதை பார்க்குறதுக்கு. என்ன ப்ரோ? யோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த தீவோட ஒரு முக்கியமான கோட்டை. இந்த கோட்டை வந்து முன்னாடி இந்த போர்ச்சுகீஸ் சோல்ஜர்ஸ், அதாவது மரைன்ஸ், கடல் படை வீரர்கள்லாம் இங்கே வந்து குடியிருந்தாங்க. இந்த கடல் எல்லையை வந்து காப்பாற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் வருங்காலத்தில் இங்கே அந்த பைரட்ஸ், அதாவது கடல் கொள்ளையர்களால் இந்த தீவை வந்து, இந்த கோட்டையை வந்து தாக்கி இப்போதைக்கு அதை அப்படியே விட்டுட்டானுங்க. இது இப்போ வந்து பார்வையாளர்களுக்காக அப்படியே மியூசியமாக வச்சுருக்கானுங்க. இங்கே வந்து பாதையே வந்து ஒரு நடுவில் பிரிட்ஜு மாதிரி போகுது. சின்னக்கோண்டு ஒரு பாதை, ஒத்தையடி பாதை மாதிரி இல்லையா? இந்த பக்கம் போனாலும் வந்துட்டு விழுந்துருவோம், அந்த பக்கம் வந்தாலும் விழுந்துருவோம். பைரட்ஸ் தாக்கின ஃபோர்ட்டு
சோல்ஜர்ஸ் தங்கியிருந்த ஒரு ஃபோர்ட்டு. இப்போ எங்கே வந்து இது மாதிரி கோட்டையை கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம ஊரில் அந்த செங்கல், சின்ன சின்ன செங்கல் அந்த காலத்தில் வச்சு கட்டின மாதிரி தான் எல்லாம் கட்டியிருக்காங்க, கருங்கல் செங்கல் எல்லாம். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருந்து எல்லாம் புளி சாதம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஊரில் வர மாதிரி புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் இது உருளைக்கிழங்கு பொரியல். ஆஹா. ஸோ நம்ம லஞ்சு சாப்பிடுவோம். சோறு தான்ப்பா முக்கியம். எங்கே ஒரு வழியாக நல்லா திருப்தியாக புளி சாதம், லெமன் சாதம் எல்லாம் சாப்பிட்டு, ஆமாம் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த அருமையான லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்டோம். மனசும் திருப்தியாக இருந்தது, கண்ணும் திருப்தியாக இருந்தது, வயிறும் திருப்தியாகிடுச்சு. வந்து அடுத்தது குகை டூர் போக போகிறோம். அதாவது ஒரு கண்ணாடி போட்டா என்னன்றது தெரியல, போனால் தான் தெரியும். அந்த குகையாக இருக்கிற இடத்துல எல்லாம் உள்ளே போய் கடலில் அப்படியே போய் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் சி. ரைட், போட்டில் ஏற போகிறோம். வேறு அலை பயங்கரமாக அடிக்குது, பார்த்து ஏறணும். போட்டில் ஏறிட்டு பார்ப்போம். நம்ம கிளம்பிட்டோம். போட் ட்ரிப்பு. கோட்டை பக்கத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குது போட்டு. இப்போதான் நம்ம குகைக்குள்ளே போக போகிறோம். நல்லா நல்லா வேவ்ஸ் வருதுல்ல. கேவலருந்து வந்தாச்சு. ஸோ இந்த போட் ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நிறையா குகைக்கு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குகைக்கு தான் போய் காமிச்சாங்க. ஸோ அதனால் இங்கே வர்றவங்க இந்த போட் ட்ரிப்பை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடலாம். மற்ற ஆக்டிவிட்டீஸ் லைக் கயாக்கிங் அந்த மாதிரி யாராவது நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time. நாம் இப்போ வந்து பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா வாட்டர்லாம் நல்லா அப்படியே க்ரீனிஷாக நல்லா இருக்கு. ஐலாண்டில் இது ஒரே ஒரு பீச் தான். இது போய் குளிப்போமா? ரெடியா? பீச்சுக்கு வந்துட்டோம். பயங்கரமாக குளிருது, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, காலெலாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஆமாம், தண்ணி எல்லாம் வந்து நல்லா கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சம்மர் டைம் அப்படின்றனால இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக எல்லாம் கலங்கலாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு முழுங்குனேன், அப்படியே பயங்கர ஜில்லு. இத்தனைக்கு இது சம்மர் தான், பயங்கர அப்படியே குளிருது, அப்படியே ஜில்லுன்னு. இங்கே ஒருத்தர் வரைஞ்சி நிற்கிறாரு பேன். உள்ளார போக போகிறோம் நாங்கள். ரெடி ரெடி ரெடி. தெரியாது. அப்போ அப்படியே கீழே போங்க. போங்க ப்ரோ. ரெடி ரெடி ரெடி. ரொம்ப ஐயோ எல்லா பக்கம் போடுறாங்களே. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. குதிச்சுரா கைப்புள்ள. அவ்வளோதான், ட்ரிப்பை ஒரு வழியாக முடிச்சாச்சு. நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க இந்த ட்ரிப்பை பற்றி? நல்ல ட்ரிப், கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரணும், என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், நல்லா ஒரு ஃபேமிலியாக ஒரு குரூப்பாக வந்தோன்னா நல்லா ஃபன் பண்ணலாம் இங்கே. இந்த ட்ரிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? பெர்லிங்கஸ் ட்ரிப்பு, இந்த தீவுக்கு வந்தது மோசமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்படியா? அப்புறம் நீங்கள்? இட்ஸ் a good place to explore. ஆக மொத்தம் பெர்லிங்கஸ் ஒன்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், ஒரு ஐலாண்டு, ஒரு தனி தீவு. போட்டு வருது, போகலாமா?